வேதாரண்யத்தில் பாமகவினர் ஆர்ப்பாட்டம். நாகை மாவட்டம் வேதாரண்யம் பேருந்து நிலையம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட பாமகவினர் கைது. தமிழகத்தின் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் மருத்துவர் ராமதாஸ் தமிழக முதலமைச்சர் இழிவாக பேசியதை கண்டித்து நாகப்பட்டினம் மாவட்ட செயலாளர் சித்திரவேல் தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் நாகை மாவட்ட வன்னிய சங்க செயலாளர் வரதராஜன், வேதாரண்யம் நகர செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் ஐயப்பன், அசோக், தங்கசேகர், பாப்பாசாமி, நகர தலைவர் சுப்பிரமணியன், கிட்ட ஒன்றிய நகர மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினர் கலந்து கொண்டனர். நாகப்பட்டினம், தலை ஞாயிறு, வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னிய சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் கலந்து கொண்ட 50க்கும் மேற்பட்டவர்களை வேதாரண்ய போலீசார் கைது செய்து திருமண மண்டபத்தில் தங்க வைத்துள்ளனர். அந்த அறிக்கையை கேவலப்படுத்துகிற நோக்கத்தோடு முதலமைச்சராக இருக்கிற மருத்துவர் ஐயா அவர்களை அலட்சியப்படுத்துவதை கண்டித்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருக்கு நிறுவனம் கொடுப்பதற்கு நாங்கள் போட்ட வழக்கை முதலமைச்சராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், பதில் சொல்லிதான் ஆக வேண்டும். மூத்த முன்னோடி 86 வயதை கடந்தவர் ஐயாவை ஒருமையை சுற்றி அனைவரையும் மன உளைச்சலுக்கு உள்ளாயிருக்கிறார். அதே போல தமிழக ஸ்டாலின் அவர்கள் இந்த ஐயாவிடத்திலும் பாட்டாளி மக்கள் தொண்டிடத்திலும் அநாகரிக பேச்சு பேசுவதற்கு அருள் அவர்கள் ஒன்றிய செயலாளர் உள்ளிட்ட அனைத்து ஒன்றிய நகர பேருந்து பொறுப்பாளர் அனைத்து முன்னிலையிலே இந்த ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது. வாயிலாக நாங்கள் அறப்போராட்டத்தை நாங்கள் ஆரம்பித்து அதில் இந்த அதானி விவகாரமும் ஒன்று. அந்த வகையில் இந்த அதானி விவகாரத்திற்கு பத்திரிகை நிறுவனங்கள் என்ன சொல்றீங்க, இந்த மாதிரி கேட்டு கொடுத்தார கடந்த மாதத்தில் மட்டும் 18 அறிக்கைகளை முதலமைச்சர் ஸ்டாலினை மன்னிப்புகள், வாழ்க வாழ்க வாழ்கவே, மருத்துவர் ஐயா வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, மருத்துவர் ஐயா வாழ்கவே, மன்னிப்புகள் மன்னிப்புகள் முக ஸ்டாலினை மன்னிப்புகள், விடமாட்டோம் மன்னிப்புகள் முதலமைச்சரே மன்னிப்புகள், வஞ்சிக்காதே வேணா